இந்த நேரத்தில் கூட நம்ம தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளாய் நம்ம கடந்து செல்வோம். இந்த நாளில் கூட நம்மளுக்கு வருகிற சோதனைகளை ஜெயம் கொள்ளுகிறது என்கிற ஒரு தலைப்பிலே நான் உங்களோடு கூட இந்த காலை வேளையில் நான் பேச விரும்புகிறேன். நமக்கு வருகிற சோதனைகளை நெருக்கங்களை இல்லை கவலைகளை மேற்கொள்ளுகிறது எப்படி? யாருக்காவது கவலை இருக்குதா? ஒருத்தர் மட்டும்தான் உண்மையை ஒத்துருக்காங்க. யாருக்கு இல்லை? நல்ல கொஸ்டின். அப்படி கேட்டிருக்கணும். இப்போ எனக்கெல்லாம் கவலை இருக்கிறதுனால தான் இப்படி ஆயிடுச்சான்னு தெரில. ஸோ ஆமாம், நிச்சயமாகவே இந்த பூமியில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏதேனும் ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு கவலைகள், ஒரு நெருக்கம், ஒரு யோசிக்கிற ஒரு வி ஆல் ஆர் ஸ்ட்ரெஸ்ட் அவுட். எதையோ நினச்சி வி ஆர் வரிடு, எதையோ நினச்சி நம்ம கவலைப்படுறோம். அந்தந்த ஸ்டேஜுக்குரிய அந்தந்த இடத்துக்குரிய கவலைகள் நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை நோக்கி வருகிறது என்று சொல்லி நம்ம உணர்ந்திருக்கிறோம், அறிகிறோம். ஆனால் அவைகளை நாம் மேற்கொள்ளுகிறது, அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. ஸோ அது எல்லாருக்கும் வருது, எனக்கும் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்காமல் அதை எப்படி நம்ம மேற்கொள்ளுகிறது? நமக்கு வர்ற ப்ரெஷரு, நமக்கு வருகிற ஸ்ட்ரெஸ்ஸு, நமக்கு வருகிற வரிஸு, நமக்கு வருகிற சேலஞ்சஸ், அதை எப்படி நம்ம மேற்கொள்ளுகிறது என்பதை நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த வேத புஸ்தகத்தில் அநேகர் இப்படியான ஒரு கஷ்டத்தின் வழியாய், ஒரு கவலைகளின் வழியாய் கடந்து சென்றவர்கள் இந்த வேதத்தில் இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த நாளிலே நான் ஈசாக்கை குறித்து உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். ஈசாக்கு பார்க்கும் பொழுது உண்மையாகவே ஆபிரகாமை போல ஒரு பெரிய ஒரு காரியங்களை செய்தவன் அப்படின்னு சொல்ல முடியல. இல்லை யாக்கோபை போல ஒரு பெரிய போராடி என்ன சொல்கிறது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அவருடைய லைஃப் ரொம்ப பார்த்தா, ஈசாக்கினுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ரொம்ப குவைட் லைஃப், ரொம்ப ஒரு நார்மல் லைஃப். அப்போ யோசிச்சு பார்க்கும்போது நம்மளுடைய லைஃப் போல தான் அவருடைய லைஃப்பும் அதே ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஈசாக்குடைய லைஃப் நம்ம லைஃபோடு அதிகமாய் ஒப்பிட முடியும், அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள். அப்படியாய் பார்க்கும் பொழுது ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்த கஷ்டங்கள், அவர் சந்தித்த நெருக்கங்கள், அதை குறித்து அவர் கவலைப்படாமல் அதை எப்படி அவர் மேற்கொண்டார், அதுதான் நம்ம பார்க்குறோம். முதலாவதாய் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் 6 10 வசனம் முடிய யாராவது ஒருவர் வாசிங்க. ஆதியாகமம் 22 6 10. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்து கொண்டான். இருவரும் போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலியான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே போதும் சிஸ்டர். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது நம்ம எப்போவுமே ஆபிரகாமுடைய கண்ணோட்டத்தில் நம்ம பார்ப்போம். கரெக்டாக ஆபிரகாம் எவ்வளவாய் தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவராய் இருந்தார் என்பதை நம்ம பார்த்து அநேக முறை நம்ம யோசித்திருக்கிறோம், அதை தியானித்திருக்கிறோம். ஆனாலும் ஈசாக்கினுடைய வாழ்க்கையின் வழியில் நம்ம பார்க்கும் பொழுது ஹி வாஸ் எ யங் பாய், ஒரு வாலிபனாய், ஒரு யங் மகனாக இருக்கும் பொழுது அவருடைய லைஃப் நினச்சி பாருங்கள். அவங்களுடைய பேரண்ட்ஸு அவர் மேலே ஒரு பெரிய ஒரு ப்ரெஷரை அவர் மேலே வைக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸு அவர் மேலே ஒரு ப்ரெஷர் வைக்கிறாங்க. ஆபிரகாம் தேவனுக்கு அவர் உண்மையாக இருக்கணும், தேவனுக்கு இதாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த விஷயத்தில் அந்த மகனுக்கு, அந்த ஈசாக்குக்கு அது எவ்வளோ ஒரு ப்ரெஷரை உண்டு பண்ணியிருக்கணும்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அது எவ்வளவு தூரம் அவருக்குள்ள ஒரு டென்ஷனையும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டென்ஷன், ஒரு ப்ரெஷர், ஒரு கவலை, ஒரு இதை உருவாக்கி இருக்கோம். நினச்சி பாருங்கள், நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும். ஒரு சின்ன பையனை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க, உங்கள் மகன் இருக்கா, உங்கள் மகள் இருக்கான், நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க, அவனை மேலே வெயிட்டெல்லாம் வச்சு நீ வாடா, நீ வாமான்றீங்க. அவன் போயிட்டுருக்கிறான். அப்புறம் என்ன பண்ணுறீங்க, அவனை நீங்கள் கட்டி
கயிறுகளினால் கட்டி யூ டை ஹிம், யூ பவுண்ட் ஹிம், அதை கட்டி அவனை என்ன பண்ணுறீங்க, பலிபீடத்தின் மேலே வைக்கிறீங்க. வச்சதுலேயே அவனுக்கு சந்தேகம் வந்திருக்கணும், டென்ஷன் ப்ரெஷர் வந்திருக்கணும். அது போதாதுன்னு ஒரு கத்தியை எடுத்து அவனை நீங்கள் குத்த வரீங்க. அப்போ நம்ம பார்க்கும் பொழுது ஈசாக்குக்குள்ளே எவ்வளோ ஒரு, அவனுக்குள்ளே நான் யோசிச்சு பண்ண எவ்வளோ பதத்திருப்பான் அவன், எவ்வளோ ஒரு பயம் வந்திருக்கும். அப்பா கிட்டேருந்து அடி வாங்கினா உங்களுக்கு தெரியும். யாராவது அப்பா கிட்டேருந்து அடி வாங்கியிருக்கிறீங்களா? யாரும் வாங்கலை, எல்லாரும் வாங்கியிருப்போம். அதெல்லாம் சும்மாவே ஒன்றும் ரீசனே இருக்காது. நான் எங்கேயாவது போகாதன்னு வாங்க, நான் என்ன பண்ணுவேன், போயிட்டு வருவேன், அப்படி சுற்றி போயிட்டு வருவேன். ஒரே ஒரு அடி விடுவாங்க, பார்த்தா 4 விரல் பதிஞ்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பலவிதமான அடிகளை வாங்கிறதுக்கே நம்ம பயப்படுவோம். டென்ஷன் ஆயிரும், ப்ரெஷர் ஆயிரும். ஐயோ அம்மா அப்பா கையில் மாட்டினோம்னா தொலைச்சி கட்டிடுவாங்க நம்மளைய, சாவடிச்சிருவாங்க நம்மளைய அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம யோசித்து கவலைப்பட்டு பயந்தது போய் இங்கே பார்க்கும்போது ஈசாக்கை கட்டி பலி செலுத்துறதுக்காக அவரை கட்டி கத்தியை கொண்டு போய் அவர் மேலே நீட்டும் பொழுது கூட அவர் ஈசாக்கை பார்க்கும்போது அப்படி ஒரு நெருக்கத்தில் ஈசாக்கு பார்த்திங்கன்னா தன் தகப்பனையும் தன் தகப்பனை கனம் பண்ணுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். அல்லேலூயா. He made sure he honored his father's wishes. He made sure he honored his father's ask. அவரிடத்துலேருந்து என்ன கேட்கிறாரோ, அவர் கொலை செய்ய வந்தால் கூட ஈசாக்கு அதை எப்படி அந்த டென்ஷனை மேற்கொண்டான்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவன் தேவனை கனப்படுத்துகிறவனாய், அவங்க அப்பாவை கனப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. அது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு அந்த சூழ்நிலையை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன், அந்த கஷ்டத்தை அந்த நெருக்கத்தை நான் எப்படி, ஆண்டவர் சொல்ல எபேசியர் 6ஆவது அதிகாரத்தில் 1-3 வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்கிறாரு, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்க என்று சொல்கிறார். திஸ் இஸ் த ஃபஸ்ட் கமாண்ட்மெண்ட் வித் ப்ராமிஸ். உனக்கு அந்த ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளைகளில், the 10 commandmentsல இந்த 4வது கட்டளை தான் முதல்ல கொடுக்குற, ஆண்டவர் கொடுக்குற ஒரு கட்டளையாய் மாத்திரம் இல்லாமல் அது ஒரு வாக்குத்தத்தமாய் காணப்படுகிற வசனம். அல்லேலூயா. அது ஒரு வாக்குத்தத்தமாய் காணப்படுகிறது. அந்த வாக்குத்தத்தத்தை நீ கை கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்றார், இஃப் யூ ஹானர் யுவர் பேரண்ட்ஸ், இஃப் யூ ஹானர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர், யூ வில் என்ஜாய் லாங் லைஃப் இன் திஸ் வேர்ல்டுன்றார். ஆண்டவர் உன் வாழ்க்கை முழுவதையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் வழி வாசல் எங்கேருந்து வருகிறது? நம்ம யோசிக்கிறோம், ஐயோ நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை இப்படி பண்ணுறாங்களே, நம்ம அப்பா அப்படி பண்ணுறாரு, நம்ம அம்மா அப்படி பண்ணுறாங்களே, நம்ம யோசிக்கிறோம். அவங்களாலையும் சில நமக்கு டென்ஷன் ப்ரெஷர் வருகிறது. ஆனாலும் பார்க்கும்போது அந்த நேரத்திலும் ஈவன் அட் தட் பாயிண்ட், இஃப் யூ ஹானர் யுவர் பேரண்ட்ஸ், அவர்கள் எவ்வளோ வயதாக இருந்தாலும் எந்த இதில் இருந்தாலும் இஃப் யூ அவங்கள நம்ம கனப்படுத்தும் பொழுது ஆண்டவர் சொல்லார், அவருடைய கட்டளை மாத்திரமல்ல அவருடைய வாக்குத்தத்தமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. எபேசியர் 6, எஃபிஷியன்ஸ் 6:1-3 வாசி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இஸ் த ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் வித் அ ப்ராமிஸ். ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளையில் ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் வித் அ ப்ராமிஸ். உன் வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்றார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்குறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எப்போவுமே அவரை தான் நோக்கி பார்க்கணும். அவர் பாருங்கள், அவருடைய 12வது வயதில் when he's 12 years old அவர் என்ன பண்ணுகிறாரு, அவர் பார்க்கும் பொழுது தேவாலயத்தில், நம்ம முந்தின வாரம் ஏதோ வாசித்தோம், தேவாலயத்தில் அவர் போதகர்கள் மத்தியில் உட்கார்ந்து தேவ வசனத்தை கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு பதில் சொல்லி கொண்டு அவர்களிடத்தில் கேள்வி கேட்டுக்கொண்டு அப்படியான ஒரு இடத்துல தகப்பனுடைய வீட்டில் இருக்கிறேன்னு அவர் உணர்றாரு. he not only acknowledges, அவரை எல்லாரும் புகழ்கிறாங்க, அப்பா நல்ல ஞானவானாக இருக்கிறானே இந்த பையன், அறிவாளியாக இருக்கிறானே இந்த பையன் அப்படின்னு சொல்லி இயேசுவை புகழ்கிறாங்க சுற்றி இருக்கிறவங்கெல்லாம். அவரே டிக்ளேர் பண்ணுறாரு, நான் தகப்பனுடைய வீட்டில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரே உணர்றாரு, நான் தேவகுமாரன் என்பதை உணர்ற. ஆனாலும் அவங்க அப்பா அம்மா வந்து கூப்பிடும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, அவங்களை கனப்படுத்தி அவர் அந்த இடத்துல இருந்து கடந்து போகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கானா ஒரு கல்யாணத்தில் நம்ம பார்க்குறோம், அவருக்கு அந்த நேரம் வரல, அவரே சொல்கிறாரு. 12 வயசில் எதுவும் பேசலை, 30 வயசில் பார்க்கும்போது அவரே சொல்கிறாரு, இது என்னுடைய நேரம் அல்லன்னு அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு. ஆனாலும் அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ இதை செய்யணும், இல்லை செஞ்சுத்தா அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. உடனே வந்து அவருடைய அம்மாவுடைய he listened to his mother and he honored his mother even though அந்த நேரம் அதுக்கு சரியான நேரமாக இல்லைன்னா கூட அவர் செய்தார். அல்லேலூயா.
கடைசி மூச்சு. அவர் சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறார் பிரியமானவர்களே. சிலுவையில் 3 ஆணிகளில் தொங்கி மிகுந்த வேதனையை சகித்து கொண்டு இருக்கிறார். மிகுந்த பாடு, உலகத்தின் பாவங்கள் எல்லாம், all the sins of the world is upon him. உலகத்தின் பாவங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து தனிமையை அப்படியே ஒரு பயங்கர ஒரு உக்கிரமான கஷ்டத்திலே அவர் அந்த நேரத்தில் இருக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க அம்மாவை பார்த்து, அவங்க அம்மாவை வந்து கனப்படுத்தி என்ன பண்ணுறாரு, இதோ உன் தாய் என்று சொல்லி யோவான்கிட்ட கூட, இதோ உன் மகன் என்று சொல்லி. அதாவது நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம், எவ்வளவு நெருக்கம் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல நம்ம சிலுவையில் தொங்குகிறவர்களாக இல்லை, பட் எவ்வளவு நெருக்கங்கள் ஏற்பட்டாலும் அவருடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும், அவருக்கு பலன் இருக்கிற வரைக்கும், மூச்சு இருக்கிற வரைக்கும் அவர் தன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிற ஒரு இடத்தை அவர் சரியாய் செய்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ ஏஜ் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளோ முடியாமல் இருக்கிற சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு இறங்கி வந்து உதவி செய்ய முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நேரத்திலையும் அவர் தாயை அவர் கனம் பண்ணி அவர் பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு ஒரு லெசனாய் காணப்படுகிறது. நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், ஈசாக்கை போல கொலை செய்கிற ஒரு இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கனம் பண்ணும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஸோ ஒரு நெருக்கமான சூழ்நிலை வரும்போது நீங்கள் ஒரு பேரண்ட்ஸை கனம் பண்ணுனீங்கனாலே ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு ஆசீர்வாதம் இருக்குதுன்றாரு. மல்கியா 1வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், மல்கியா 1:6, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. வி நோ நம்மளுடைய பேரண்ட்ஸ் எப்படி கனம் பண்ணணும்னு நமக்கு தெரிகிறது, நம்ம மதரை எப்படி கனம் பண்ணணும்னு தெரியுது, ஃபாதர். நான் ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உன் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே. அல்லேலூயா. அப்போ நம்ம உலக பேரண்ட்ஸ் நம்ம கனம் பண்ணுகிறதை காட்டிலும் வேதம் கூறுகிறது, நான் உன்னுடைய பரலோக தேவனாக இருக்கிறேன், பரலோக பிதாவாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. யோபு பாருங்க, தனக்கு எல்லாத்தையும் இழந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் தேவனை துதித்து தேவனை கனம் பண்ணுகிறவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. தானியேல் தன்னை வந்து ஒரு சிங்க குகையில் போடக்கூடிய ஒரு சூழ்நிலையாய் காணப்பட்டாலும் தேவனை ஜெபித்து கனம் பண்ணுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். அல்லேலூயா. ஸோ நமக்கு வரும்போது சில நேரத்தில் சில டென்ஷன் ப்ரெஷர் வரும்பொழுது நாம் தேவனை கனப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அதனால தான் அந்த வழியாய் நம்மளை எடுத்து செல்லுகிறார். முதலாவது அல்லேலூயா. சாதா நேரத்தில் கனம் பண்ணுகிறது வேற விஷயம், நெருக்கத்திலே ஆண்டவரை கனம் பண்ணுகிறது வேற ஆசீர்வாதம். அல்லேலூயா. இஃப் யூ ஹானர் him in ordinary times it is one thing, but you honor him in the most difficult time. உனக்கு ரொம்ப டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் நீ அதை மேற்கொள்ளணும்னா நீ என்ன பண்ணணும், ஆண்டவரை கனப்படுத்துகிறவனாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளை ஈசாக்கு அப்படி தான் அந்த சூழ்நிலையை மேற்கொண்டார். ஆமென். ஆண்டவரை கனப்படுத்துகிறது மாத்திரம் அவங்க அப்பாவையும் அம்மாவையும் அவர் கனப்படுத்துகிறவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ முதலாவது அவருக்கு வந்த பேரண்ட்ஸ் மூலியமாய் வந்த ஒரு நெருக்கத்தை, ஒரு ப்ரெஷரை அவர் கனப்படுத்தி, அவங்க அப்பாவை கனப்படுத்தி அந்த சூழ்நிலையை மேற்கொண்டவராய் இருக்கிறார். இரண்டாவதாய் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 24:62-63 வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது அவன் லாகாய் ரோபி எனப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான். ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ஆமென். இந்த சம்பவத்தை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இது இரண்டாவது அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு கஷ்டமான ஒரு காரியம். என்ன என்று சொல்லி பார்க்கும்பொழுது வேதம் கூறுகிறது, அவர் எல்லாருக்கும் நடந்தது போல் அவருக்கு திருமணம் சரியான நேரத்தில் நடக்கலை. அவருக்கு தன்னுடைய 40வது வயதில் தான் அவருக்கு என்ன நடந்தது, திருமணம் நடந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த காலத்தில் நம்ம அப்படி கொஞ்சம் டிலே ஆகி பண்ணும் பொழுது ஈசாக்குக்குள்ளே எவ்வளோ ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும்.
நம்ம பிள்ளைங்களை நம்ம அப்படி சூழ்நிலையில் போகும்போது நம்ம அப்படியான ஒரு ப்ரெஷரை நம்ம பார்க்குறோம். நமக்கு ஒரு பயம், பிள்ளைகளுக்கு ஒரு பயம், கவலை எல்லாமே வருகிறது. அப்படியான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஆனால் ஈசாக்கு அந்த நேரத்தையும் அந்த காலத்தையும் அவர் எப்படி மேற்கொள்ளுகிறார், எப்படி பண்ணுகிறாரா? அவர் சொல்லுகிறாரு 63, ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்த அந்த நேரத்தில் தான் அவருக்கு அந்த பெண் அவருக்கு காணப்படுகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இருக்கிற இப்போ ஏதோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒன்று நடக்காதது போல் இருக்குது. ஏதோ ஒன்று நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் நம்ம அந்த சூழ்நிலையை மேற்கொள்ளணும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேற்கொள்ளணும்னா, அந்த கவலையான நேரத்தை மேற்கொள்ளணும்னா நாம் போய் ஆபிரகாம் செய்ததை போல் நாம் செய்யக்கூடாது. ஆபிரகாம் என்ன பண்ணார்? அவங்க அப்பா என்ன பண்ணார்? அவன் மனைவி சொன்னாங்க, நீங்கள் ஆகார இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவரும் சரின்னு அதை பண்ணிக்கிட்டாரு. ஆனால் ஈசாக்கு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அவர் கர்த்தருடைய வேலைக்காய் காத்திருந்த ஒரு மனிதனாக இருக்கிறார். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை பெற்றிருந்தாலும் கர்த்தருடைய வேலைக்காய் காத்திருக்கிற ஒரு மனிதன். ஆமென். கர்த்தர் ஒரு ஏற்ற துணையை அவருடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆபிரகாமும் அப்படி இல்லை, யாக்கோபும் அப்படி இல்லை. ஆனால் ஈசாக்கு உண்மையாய் கர்த்தருடைய வேலைக்காய் காத்திருக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஆனால் அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுகிறாரு? கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. பாருங்கள், இந்த நேரத்தில் நீங்கள் சும்மா இருக்கிற நேரமாக இருக்குது, எதுவும் நடக்கலை, சும்மா இருக்கிற நேரமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த நேரத்தில் சும்மா இருக்கிற நேரம் போல் இருக்குது. எதுவும் நடக்கிற இன்னும் ஒரு வருஷம் கழிச்சோ, இன்னும் 6 மாதம் கழிச்சோ, இன்னும் 1 மாதம் கழிச்சோ நடக்க போகுது. பட் ஆனால் நிச்சயம் நடக்கும். ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க? ஈசாக்கை போல அந்த நேரத்தில் காத்து கொண்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தியானிக்கிற நேரத்தை கொடுக்குறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கிற அதை தியானிக்கிற நேரத்தை ஆண்டவர் கொடுக்குறார். எத்தனை பேர் அந்த நேரத்தை நம்ம அப்படி திங்க் பண்ணி பிரயோஜனப்படுத்துகிறோம்? ஈசாக்கை போல அதை நினச்சி கவலைப்படுறோம். ஐயோ, அது நடக்கலையேன்னு. ஆனால் ஈசாக்கு பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளிலே இரவும் பகலும் தியானமுள்ள மனிதனாய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் வேதம் கூறுகிறது இல்லையா, 2-3 வசனத்தில், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் எல்லாரும் சொல்லுங்க, இதுதான் முக்கியமான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. என்ன வார்த்தைன்னா, ஒருத்தன் இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தைகளில் தியானமாக இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அவன் செய்வது எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவன்றார். அல்லேலூயா. இதை நம்ம விசுவாசிக்கணும், இதை நம்ம நம்பணும். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் அதை அனுபவித்திருக்கிறீங்கன்னு தெரில. எத்தனை பேர் அனுபவித்திருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. நான் அனுபவித்திருக்கிறேன். ஒன்றுமே நம்ம பண்ணாட்டியும் நாம் பாட்டுக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கும் ஆண்டவர் வெளியில் நடக்கிற சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் வேலையை குறித்த பயங்கர கவலையாக இருக்கும். எனக்கு 2 வருஷம் முன்னாடிலாம் பயங்கர ஒரே கவலையாய் காணப்பட்டது. என்ன நடக்குமோ தெரியலையேன்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தர் பாருங்கள், நாம் பாட்டுக்கு வேதத்தை நம்ம தியானித்து நாம் பாட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் சூழ்நிலைகளை அப்படியே அவர் அப்படியே மாற்றிட்டார், தலைகீழாய் மாற்றிட்டார். அல்லேலூயா. நானே எனக்கு இன்றைக்கு வரைக்கும் நான் அடிக்கடி வீட்டில் சொன்னேன், இது எப்படி நடந்ததுன்னே தெரியல, இதை எப்படி ஆண்டவர் மாற்றினார்னே தெரியல. ஆனால் ஆண்டவர் மாற்றிட்டார். அல்லேலூயா. அதுதான் அந்த வசனத்தில் இருக்கிற ஒரு வல்லமை. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? மனத்தை திரும்ப திரும்ப அந்த பிரச்சனைகளையும் அதையே திரும்ப ரீப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது நம்ம மைண்டில். அல்லேலூயா. வேதம் கூறுகிறதில்ல, நம்ம உலகத்தின் கவலை என்ன பண்ணுமா, வார்த்தையை அப்படியே அதை முற்றிலுமாய் அதை நசுக்கி போடும். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த முச்செடியில் விதைக்கப்பட்ட ஒரு விதையாக இருக்கிறதுன்றார். ஏன் அதை சொல்கிறாரு? ஏன்னா அந்த மனிதன் அதுலேருந்து வெளியே வரக்கூடாதபடி அந்த கவலையினாலே அவன் அழுத்தப்படுகிறான். திரும்ப திரும்ப அவன் மைண்டில் இந்த கவலை, வரி, ஸ்ட்ரெஸ் அவனை திரும்ப தாக்கிக்கிட்டே இருக்குது அவனுடைய மைண்டை. அதனால் அவனால் வெளியில் வர முடியல அதிலேருந்து.
அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு ரோமர் 12:2 என்ன சொல்றாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ரினியூ யோர் மைண்ட்ஸ். அப்படியே விட்டீங்கன்னா கவலை வந்து நசுக்கிடும் நம்மளைய. உண்மையாகவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறதும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கவலைகளை மேற்கொள்ளுகிறதற்கு ஒரு பெரிய ஒரு நான் உண்மையாகவே எவ்வளவோ சுற்றி என்னமோ நடந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் இதை வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு தைரியம் வந்துடுது. அல்லேலூயா. நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது. இது நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் பார்க்குறோம், ஆண்டவர் எப்படியும் வாக்கு பண்ணின தேவன் ஏதோ ஒன்று செய்வார் நம்ம வாழ்க்கையில். அல்லேலூயா. அவர் மீது அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவேன்றாரு, சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், ஒரே ஒரு அது வசனத்தை வாசித்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுது. அல்லேலூயா. ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது, ரொம்ப கவலையாக இருக்கும்போது, என்ன ஃப்யூச்சர், என்ன நடக்க போகுது, நடக்குமா நடக்காதா, ஆண்டவர் மீது அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணுவார். அல்லேலூயா. அதற்கு ஆதாரமாய் ஆண்டவர் யோசேப்பை வைத்திருக்கிறார், அதற்கு ஆதாரமாய் ஈசாக்கை வைத்திருக்கிறார், தானியலை வைத்திருக்கிறார், யோபை வைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய சாட்சிகளை ஆண்டவர் வேதத்திலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுடைய என்ன நமக்குள்ளே போகுதோ இருதயத்தின் நிறைவினால் என்ன பண்ணோம், நாவு பேசும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். யுவர் மைண்ட், யுவர் ஆக்ஷன்ஸ், உங்கள் பாடி லாங்குவேஜ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும், உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குதோ, எவ்வளவு நிறைந்திருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே ஒர்க் ஆகும்னு வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. இருதயத்தின் நிறைவினால் நாவு பேசுனா வெறும் நாவுக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் ஹோல் பாடிக்கும் அந்த வசனம் உள்ளே போனால் தான் அதுக்கேற்றாப்புல அந்த பாடி நடக்கும். ஆமென். அந்த சிந்தனை அதுக்கு ஏற்றாப்புல இருக்கும், அந்த நம்பிக்கையின் வார்த்தைகள் அதற்கு ஏற்றாப்புலாய் காணப்படும். அல்லேலூயா. ஸோ வசனத்தை நாம் கை கொள்ளுகிறவர்களாய், வசனத்தை வாசிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன வேதத்தில் நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது, ப்ரெஷராக இருக்கும்போது உங்களுக்கு எந்த வசனம் ஞாபகம் வரும்? ஏதாவது ஒரு வசனம் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருமா? யாருக்கா ஏதாவது வசனம் என்ன எல்லாம் நினைவு பார்க்குறீங்க? ஏதாச்சும் ஒரு வசனம் உங்களுக்கு டென்ஷனாக இருக்கும் போது, நான் சொன்னேன் எனக்கு டென்ஷனாக இருக்கும்போது ரோமர் 8:28, மேபி உங்களுக்கும் அதே ரோமர் 8:28 உங்களுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்குற, ஒரு கவலையை போக்குகிற வார்த்தைகளாக இருக்குது என்று சொல்லி நான் நம்புகிறேன். அதுவும் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். எனக்கு இன்னொரு வார்த்தை வந்து ரொம்ப உற்சாகம். சில நேரத்தில் ரொம்ப நம்ம செய்யும் பொழுது எதுவுமே நடக்காத பொழுது நம்ம உண்மையாகவே நம்ம இது தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறாரா, ஆண்டவர் நமக்கு வழியாக செய்வாரா, ஆண்டவர் பரலோகம் நம்ம போயிடுவோமா அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் எபேசியர் 1 அந்த 13 வசனத்தை யோசிப்போம். ஆண்டவர் நம் மீது அவருடைய பரிசுத்த ஆவியின் முத்திரையை நம் மீது வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நான் அதை யோசித்த உடனே எனக்கு ஒரு பெரிய ஒரு டெலிவரன்ஸ் ஏற்பட்டுரும். எல்லா கவலைகளும் அந்த நேரத்தில் மறந்து நான் யோசிப்பேன், ஆண்டவரே என்னமோ நான் வீக்காக இருக்கிறேன், நான் கொஞ்சம் ஃபெயிலியராக கூட இருக்கலாம், ஆனால் வந்து ஆண்டவரே என் மீது உங்கள் முத்திரையை வைத்திருக்கிறீங்க, அந்த பரிசுத்த ஆவியின் முத்திரையை வைத்திருக்கிறீங்க. அதனால் நிச்சயம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எது எப்படி ஆனாலும் பரவாயில்ல, நான் பரலோகம் நிச்சயமாய் போயிடுவேன். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையின் முத்திரைகள் நம்ம வாழ்க்கையில் அந்த வசனத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அந்த நம்பிக்கையை ஊட்ட, அந்த கவலையிலிருந்து ஒரு விடுதலையை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, நாம் இந்த நேரத்தில் என்ன பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மருந்தாக இருக்குது. நம்ம சிக்காக இருக்கும்போது நமக்கு என்ன தேவை, ஒரு மருந்து தேவை. இப்போ காஃப் பண்ணுறாங்க, என்ன தேவை உங்களுக்கு, யாராவது தண்ணி கொடுங்க. ஹல்லேலூயா. ஒரு தண்ணி தேவை. ஆமென். அதுபோல தான் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில். நம்ம ஒரு கவலையில் இருக்கும்போது நான் வந்து அந்த மெடிசனை அதை எடுக்காமல் இருந்தால் அந்த கவலை இன்னும் கொஞ்சம் என்னையை வந்து நெருக்கி அழுத்திட்டு தான் இருக்கும். அதான் ஈசாக்கு அந்த நேரத்தை தன்னுடைய ஒரு மணவாட்டிக்காய் காத்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் சிலரெல்லாம் பார்த்தா ஈசாக்குடைய இன்னொரு மகன் ஏசா என்ன பண்ணார், அவரே போய் கானானிய ஸ்திரீகள் அவர் தெரிந்து கொண்டார். சிம்சோனை நம்ம பார்க்குறோம். சிம்சோன் வந்து என்ன பண்ணினார், அவர் அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க, எப்பா இந்த இடத்துல இருந்து பொண்ணு எடுக்க வேண்டான்றாங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நான் தான் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே போய் பொண்ணு எடுத்துட்டான். அல்லேலூயா. ஆனால் ஈசாக்கு பார்க்கும் பொழுது உண்மையாகவே
தன் தேவனுக்கு தன்னுடைய நேரத்துக்காய் காத்து கொண்டிருந்த ஒரு உண்மையான ஒரு மகனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் பின்னாடி கிரியை செய்து கொண்டு இருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில். அதுபோல் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் பின்னாடி கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். எப்படி எலியாசரை கொண்டு போய் ஆண்டவர் ஒரு ரெபெக்காவை கொண்டு வந்தாரோ, அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சில காரியங்களை பின்னாடி ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம நம்பிக்கையாய் அந்த நேரத்தில் காத்திருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து அதை விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா. மூன்றாவதாய் பார்க்கும்போது ஆதியாகமம் 25:20-21 வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 25:20-21. ஜெனிசிஸ் 25:20-21. யாராவது வாசிக்கிறீங்களா? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இங்கே ஒரு ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் ஒரு கவலை, ஒரு நெருக்கம். என்ன நெருக்கம்? முதல்ல பொண்ணு கிடைக்கலையேன்னு ஒரு கவலை, அந்த கவலையை மேற்கொண்டாச்சு. அப்பாவினால் ஒரு கவலை, அதை மேற்கொண்டாச்சு. இப்போ மூன்றாவதாக பார்த்தா திருமணம் ஆயிடுச்சு, பிள்ளை பிறக்கலையேன்னு ஒரு கவலை. அல்லேலூயா. அவர் 40 வயதில் திருமணமாகி 60 வயதில் தான் அவருக்கு குழந்தை பிறந்தது என்று சொல்லி வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அந்த வசனம் அருமையாய் கூறுகிறது, மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கற்பம் தரித்தாள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. பிரியமான ஒரு வனாந்தரமான ஒரு அந்த மலடியாக இருக்கிற சூழ்நிலைன்னு சொல்லும்போது அது நம்ம ஒரு வனாந்தரமான ஒரு நேரம். இது சாத்தியமில்லாத ஒரு நேரம், இது சாத்தியப்படாத ஒரு காரியம். அந்த நேரத்தில் சாத்தியமே ஆகாது, இது நடக்கலை. அவனே சொல்கிறான், அவளுக்கு கற்பம் தரிக்கிற ஒரு காரியமே இல்லை என்பதை வசனம் கூறுகிறது. அப்படி ஒரு வனாந்தரமான ஒரு நேரத்தில் அதை குறித்து அவர்கள் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு ஏதோ ஒரு முயற்சியில் ஆபிரகாமை போல் அவங்க அப்பா செய்த தவறை செய்யாமல் அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய மனைவிக்காக அவன் தேவனிடத்திலே வேண்டுதல் செய்கிறவனாய் காணப்படுகிறான். அல்லேலூயா. இங்கே அவன் மனைவியை எவ்வளவு நேசிக்கிறான் என்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆமென். அவனுக்கு ஒரு வாரிசு தான் வேணும்னா இந்த காலத்திலே ஏதோ ஒன்று அப்படிலாம் நம்ம வேறு விதமாக பண்ணுறாங்க. நமக்கு முந்தின தலைமுறையிலையும் அப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஈசாக்கு தனக்கு அவங்க அப்பா செய்திருந்தாலும் யார் செய்திருந்தாலும் அவன் என்னவாய் காணப்பட்டான்? தன் மனைவிக்கு உண்மை உள்ளவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. நெருக்கத்திலும் பாருங்கள், வசனம் ஆதியாகமம் 26 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது பெலிஸ்தியர் எல்லாம் பார்க்குறாங்களாம், இவன் என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் மனைவியோடு அவன் எப்படியாய் காணப்பட்டான்? யாராவது சொல்லுங்கள், என்ன வார்த்தை அது? அல்லேலூயா. உண்மையாகவே மனைவியை நேசிக்கிறவனாய் காணப்பட்டான். நெருக்கத்தில் அங்கே எல்லாம் பார்க்குறாங்க, பிலிஸ்தியர் எல்லாம் பார்க்குறாங்க. சூழ்நிலை வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரே வறட்சியான சூழ்நிலை. வெளியில் பார்த்தீங்கன்னா அவனுங்க எல்லாம் நீங்கள் தோன்ற கிணறெல்லாம் தூக்கிட்டு போகிறானுங்க. ஆனால் ஈசாக்கு என்ன பண்ணிட்டு இருந்தார் வீட்டில்? வெளியில் முழுக்க பிரச்சனை, ஆனால் வீட்டில் அவர் என்ன பண்ணியிருந்தார்? விளையாடி கொண்டு சந்தோஷமாக தன் மனைவியோடு இசைந்து இருந்த ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு தன்னுடைய மனைவியின் மீது அன்பு கூர்ந்த ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். அவர் பாருங்கள், அவர் மனைவியை விட்டுட்டு போயிருக்கலாம், மனைவியை இது பிள்ளை இல்லைன்னு சொல்லி விட்டு போனால் 20 வருஷம் தேவனை நோக்கி இந்த வனாந்தரமான சூழ்நிலை மாறுவதற்காக மிகவும் பிரயாசப்பட்டு அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. அந்த ஜெபம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த காலை வேளையில் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், என்னுடைய குடும்ப வாழ்க்கை ஒரு வனாந்தரம் போல இருக்கிறது. என் வேலை காரியம் ஒரு சாத்தியமே இல்லை, இது நடக்கவே நடக்காது, இதுக்கப்புறம் மாற்றமே வராது, இதுக்கு ஆனால் வழி வாசலே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த வனாந்தரத்தில் தான் அவர் என்ன பண்ணுவாராம்? என்ன சொல்லுங்க? வனாந்தரத்திலே வயல்வெளியை உண்டு பண்ணுவேன் என்று சொன்னார். வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுவேன்னு சொல்றார். வனாந்தரத்திலே வழியும் அவாந்தர வழிகளில் ஆறுகளை உண்டு பண்ண ஸ்பெஷலைசஸ். அவர் எதில் அவருடைய ஸ்பெஷாலிட்டி? அவருக்கு
வனாந்திரத்திலே வழியை உண்டு பண்ணுறது தான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அவாந்திர வழிகளில் ஆறுகளை உண்டு பண்ணுகிறது அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அவருக்கு ரொம்ப பிடிச்ச காரியம், அவருக்கு சாத்தியமான காரியம், அவருக்கு ரொம்ப இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போதே தோன்றும் என்று சொல்லுகிறார். இதோ வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வழிகளில் ஆறுகளையும் நான் உண்டு பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. God specializes in the wilderness. ஹல்லேலூயா. உங்களுடைய வனாந்திர சூழ்நிலைகளில் தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வழியை உண்டு பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறார். அங்கே தான் அவர் ஆறுகளை பெருக பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறார். அங்கே தான் அவர் வயல்வெளியை உருவாக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த வயல்வெளியை தான் ஆண்டவர் காடாய் மாற்றணும்னு ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், சாத்தியப்படாத நேரத்தில் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஈசாக்கை போல என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா நீங்கள் தியானம் பண்ணுகிற ஒரு சூழ்நிலை, அந்த நேரத்தில் தியானம் பண்ணணும், காத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில். ஆனால் இது ஒரு சாத்தியப்படாத சூழ்நிலை, அந்த நேரத்தில் நம்ம தியானிக்கிற நேரம் இல்லை, ஜெபிக்கிற நேரம். ஹல்லேலூயா. சாத்தியப்படாத நேரத்தில் நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். மத்தேயு 4:1 வேதம், அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரினாலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அங்கே போய் ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த வனாந்தரத்தில் 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுகிறவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. when there is a wilderness, ஒரு வனாந்தரமாய் சாத்தியமில்லாத இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்து ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். ஈசாக்கு அதுபோல ஆண்டவரை நோக்கி, தேவனை நோக்கி ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதனால் அந்த காரியத்தில் ஒரு மாற்றத்தை அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் 2 அவர் ட்வின்ஸை கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த ட்வின்ஸையும் ஆண்டவர் பாருங்கள், அந்த ட்வின்ஸை பற்றி நம்ம சில நேரத்தில் பிள்ளைங்க பிறக்கும் போது வயிற்றில் ஏதோ பிள்ளை ஏதோ ஒரு மாதிரி சுற்றுது, ஒரு மாதிரி. அப்புறம் ரெபேக்கா என்ன பண்ணுறா? அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கேட்குறேன், ஆண்டவரே என்னது வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒன்று பிள்ளைங்க அப்படி இப்படின்னு குதிச்சுக்கிட்டு கிடக்குது அப்படின்னு. என் ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க, பிள்ளைங்க ஒரு பிள்ளை ஈவினிங் ஆச்சுன்னா கிக் பண்ணுமா, காலையில் இருக்கும்போது இன்னொரு பிள்ளை தலையை மட்டும் இப்படி தூக்கி தூக்கி ஏதோ ஆட்டுன்னுவாங்க. ஆனால் நாங்கள் ஆண்டவர் இடத்துல கேட்கலாம், ஆண்டவரே இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்கல. பட் வசனத்தை நம்ம வாசித்திருந்தோம்னா நம்ம கேட்டிருப்போம், ஆண்டவரே இதுக்கு அர்த்தம் என்னது, என்ன நடக்குது, உள்ள என்ன நடக்க போகுது, ஆண்டவர் சொல்லியிருப்பார், இதாம்மா காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையின் மீது ரொம்ப கரிசனை உள்ளவராக இருக்கிறார். வயிற்றுக்குள்ளே பிள்ளை ஆடும் பொழுதும் அவர் நினைக்கிறார், நீ என்னை நோக்கி கூப்பிட்டு இருந்தேன்னா நான் என்னென்னு உனக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த விஷயம், அந்த சீக்கிரட்டை நான் உனக்கு சொல்லியிருப்பேன், அது என்ன விஷயம்னு. அதில் காலால் எட்டி உதைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும், தலையை சுற்றுறதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும். ஆண்டவர் அது மூலியமாக நமக்கு தெரியப்படுத்தி இருப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி நம்ம குடும்ப காரியங்களில் நம்ம ஜெபிக்கிறவர்களாய், பிள்ளைகள் காரியத்தில் ஜெபிக்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். God will bring a change. எவ்வளவு நெருக்கமான கஷ்டமான வனாந்தரமான வழியாக இருந்தாலும் ஆண்டவர் அவைகளிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக தான் அந்த ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சாத்தியப்படாத காரியங்களை நாம் ஜெபித்து நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். 4வது காரியமாய் ஆதியாகமம் 26:1-6 வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கலாம், நான் வேகமாக சொல்லுகிறேன். பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஈசாக்குக்கு இன்னொரு கஷ்டம் அவருடைய வாழ்க்கையில் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, அவர் வாழுகிற அந்த பிலிஸ்தியர் அந்த இடத்துல ஒரு வறட்சி அங்கே there is no way he can grow in his life. அவருடைய வாழ்க்கையில் வளர்ச்சியே பார்க்க முடியும். ஏன்னா அங்கே was a famine there. ஒரு ஃபேமின், எதுவுமே வளராது, எதுவுமே நடக்காது, எக்கானமி டோட்டலாக பேட், வர்ஸ்ட் எக்கானமி, ஒன்றுமே சாத்தியப்படாத ஒரு இடமா இருக்குது. அப்போ என்ன ஈசாக்கு என்ன முடியுமோ அவருக்கு முடியல, அதுக்கு மேலே அந்த இடத்துல இருந்து அவரால் வாழ முடியல, ஒரே பஞ்சமாக இருக்குது அங்கே. அவர் நினைக்கிறார், ஐ நீட் டு மூவ் ஃப்ரம் திஸ் பிளேஸ், இந்த இடத்த விட்டு நான் போகணும், நான் எகிப்துக்கு போகிறேன்றார். அவர் எகிப்துக்கு போகணும்னு அவர் நினைக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனம் தான் 3வது வசனம் கூறுகிறது, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா.
பாருங்க, ஒரு வறட்சியான ஒரு மோசமான எக்கானமியில் வாழ்கிறாரு. அவருக்கு தெரியுது இஜிப்ட் இஸ் லுக்கிங் மச் பெட்டர். அங்கே மூவ் பண்ணால் நல்லா இருக்கும் நம்ம வாழ்க்கை, அந்த ஸ்டேட்டுக்கு போனால் நல்லாயிருக்கும், அந்த கண்ட்ரிக்கு போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறார் அவர். எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். அல்லேலூயா. நான் கூட ஃப்ளாரிடா போயிட்டு வந்தோன்னு பார்த்தா, என்னடா இது ஃப்ளாரிடா இவ்வளோ நல்லா வெயிலாக நல்லா இருக்குது, இங்கே வந்தால் பார்த்தா ஸ்னோவும் ஒரே இதாக தண்ணியாக ஓடிக்கிட்டு இருக்குது எந்த நேரமும் அப்படின்னு சொன்ன. நம்ம அங்கே போனால் நம்ம எப்படி நீங்கள் ஸ்ரீலங்காவில் போகும்போது வீட்டில் ஓரத்துலலாம் தேங்காய் மரமாக நிற்கும்ல, அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே போகிற வழியிலலாம் தேங்காய் மரம், வாழை மரம், அப்புறம் என்னது பலாப்பழம், எல்லாமே கருவேப்பிலை. இங்கே நம்ம செடியில் வளர்க்குறோம், அங்கே போனால் எல்லாமே தோட்டத்தில் வளருது. அப்போ நினச்சி பார்த்தேன், ஐயோ ஒரு நாள் போய் பலாப்பழத்தை பறித்து சாப்பிட்டா எப்படி இருக்கும். கோவா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இந்த பிங்க் கோவான்னுவாங்க, அதெல்லாம் வேறு இருக்குது. என்னடா எல்லாமே இருக்குது இங்கே. கோகனட் பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக வெட்டி, நம்ம இங்கே போனால் ஹோல் ஃபுட்ஸ்லேயும் ஷாப் ரேட்லேயும் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு தராங்க. இப்படி எல்லாமே கிடைக்கிது. ஒன்று அங்கே மூவ் பண்ணிடுவோமா அப்படின்னு தோணும் நமக்கு. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற அந்த வசனத்தில், இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அப்படி பார்க்கும்பொழுது ஆண்டவர் என்ன செய்தார், ஈசாக்கு பஞ்ச காலத்தில் என்ன பண்ணார், விதைகளை விதைத்தார். அந்த விதைகள் எத்தனை மடங்கு அறுவடையை கொடுத்தது? 100 மடங்கு அறுவடையை அவருக்கு கொடுத்தது. அல்லேலூயா. அந்த விதைக்கு வல்லமையா? இல்லை. அந்த பூமிக்கு வல்லமையா? அதுவும் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த பூமியில் இருந்ததுனால, நான் உன்னோட கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அந்த பிளெஸ்ஸிங்கு காரணம் என்னது? விதையும் அல்ல, பூமியும் அல்ல, அவருடைய டெக்னிக்கும் அல்ல. என்ன அது ரீசனு? கர்த்தர் அவனோடே கூட இருந்து. அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் அவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். அவன் தோண்டுனா தண்ணி வருது, அவன் விதைச்சா வயல் வருது, எல்லாமே வருது அவன் பண்ணான். ஏன்? கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அவன் கர்த்தருடைய வார்த்தை பஞ்ச காலத்திலும் அவன் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு உண்மை உள்ளவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம கஷ்ட நேரத்தில் எத்தனை பேர் உண்மையாக இருக்கிறோம் ஆண்டவருக்கு? கஷ்ட நேரத்தில் எத்தனை பேர் நம்ம அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் இருக்கும்பொழுது ஒரு விதவை தாய் கஷ்ட நேரத்தில் 2 காசு போட்டவளை ஆண்டவர் மிகவும் அவளுடைய பஞ்ச காலத்தில் அவளுக்குன்னு இருந்த எல்லாவற்றையும் அவர் தேவனுக்கு கொடுத்தாள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவள் உண்மை உள்ளவராய் காணப்பட்டார். அதனால தான் ஆண்டவர் அவளை நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. ஏதோ ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கேன், ஆண்டவரே இதை செய்தீங்கன்னா நான் இதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அப்படியே அதை செய்தார். அல்லேலூயா. அந்த 5 தாளந்தை ஆண்டவர் கொடுக்குறார். 2 தாளந்தை ஒருத்தன்ட்ட 1 தாளந்தை கொடுக்குறாரு. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 5 தாளந்தை நீ 10 தாளந்தா மாற்றிட்டியான்னு ஆண்டவர் கேட்கல. 2 தாளந்தை நீ 4 தாளந்தா மாற்றிட்டியான்னு ஆண்டவர் கேட்கல. உண்மையும் உத்தமமாய் நீ இருந்தாய். அல்லேலூயா. யூ ஆர் அ குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் மேன். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அவர் டஸ் நாட் கேர் அபவுட் நீ எவ்வளவா மாற்றினங்கிறது அவருக்கு கவலை இல்லை. நீ எத்தனை பேரை தேவனுக்குள்ளே கொண்டு வந்தேங்கிறது அவருக்கு கவலை இல்லை. நான் கொடுத்த பொறுப்பிலே நீ உண்மை உள்ளவனாக இருந்தாயா? அல்லேலூயா. கர்த்தர் அதை தான் பார்க்குறாரு. அதை பார்த்து ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சின்ன வார்த்தை தான், நீ எங்கேயும் போகாத இங்கே இரு, எங்கேயும் போகாத இங்கே இரு, நீ செய்வதெல்லாம் வச்சு நான் வாய்க்க பண்ணும் உனக்கு. அல்லேலூயா. அவன் அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கஷ்டமான நேரம், இதில் நான் எப்படிங்க உண்மையாக இருக்கிறது? இந்த நேரத்தில் எனக்கே முடியலை, என்னாலே எதுவும் செய்ய முடியல, என்னாலே வர முடியல, என்னாலே போக முடியல, எனக்கே யாராவது ஹெல்ப் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் நீ எவ்வளவுக்கு ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிற? டென்ஷன் தான், ப்ரெஷர் தான், உனக்கே ரொம்ப நெருக்கமான சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் அந்த சூழ்நிலையை ஈசாக்கு அழகாய் மேற்கொண்டார். அல்லேலூயா. அவருக்கு வந்த மிகப்பெரிய நெருக்கத்தை அவர் ஒன்றா அழகாக மேற்கணும். அதில் அந்த ஒரு நெருக்கம் அவருக்கு பஞ்ச காலம், வறட்சி காலம், அங்கே கொஞ்சம் தான் இருக்குது. அந்த கொஞ்சத்தில் ஈசாக்கு உண்மையாக இருந்தார். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அப்படியே ஆண்டவர் உடச்சி போட்டார். அல்லேலூயா. டேய், உனக்கு ஒன்றும் இல்லை நீ நினைக்கிற, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. உனக்கு ஒன்றும் இல்லை நீ நினைக்கிற, நீ செய்வதெல்லாவற்றையும் நான் வாய்க்க பண்ணுவேன். நீ விதை 100 மடங்கு நான் உனக்கு கொடுப்பேன். நீ கிணற தோண்டு, நான் உன் கிணறுல மட்டும் அதிகமான ஊற்றை நான் உண்டு பண்ணுவேன். அல்லேலூயா. ஒன்றுமில்லைன்னு நினைக்காத. இந்த நேரத்தில் நீ உண்மையாக இருந்துரு. இந்த நேரத்தில் என்னை இறுக நீ பற்றிக்கொள்ளு.
ஆண்டவர் உனக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கடைசி காரியமாய் ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கடைசி நெருக்கத்தை குறித்து நான் பார்க்கலாம். ஆதியாகமம் 26:16 வசனத்தை வாசிக்க வேண்டாம், அந்த பகுதியை நாம் அறிந்திருக்கிறோம். அங்கே என்ன ஒரு நெருக்கம் அவருடைய வாழ்க்கையில் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் கிணறை தோண்டுகிறாரு. என்ன பண்ணுறாங்க? யார் வந்து எடுத்துகிட்டு போகிறா கிணற? அமலேக்கியரா பிலிஸ்தியரா? அபிமெலேக்கு. பிலிஸ்தியர் தேசத்தில் தான் அவர் இருக்கிறாரு. ஸோ பார்க்கும் பொழுது அவர் வந்து கிணற தோன்றாரு. யாரோ வந்து கிணற மூடிடுறாங்க, இல்லை கிணறு எனக்குன்னு சொல்லி அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இது எவ்வளோ கோவம் வரும் உங்களுக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ உங்களுக்கும் எனக்கும் கோவம் வந்திருக்கும் இந்த நேரத்துக்கு. நம்ம உட்கார்ற சேரில் யாராவது உட்காந்தாலே நமக்கு கோவம் வந்துடும் சில நேரத்தில். என்னடா நான் வருவேன்னு தெரியும் இவங்களுக்கு, ஆனாலும் என் சேரில் உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளாம் யோசிப்போம். ஆனால் அந்த மாதிரி ஒரு இது இல்லை, வெறுப்பு இல்லை, பட் நமக்குள்ளே தோணும். கரெக்டா? நம்ம பார்க்கிங் ஸ்பாட்டை யாராவது எடுத்துட்டாங்கன்னா அதுக்கும் நமக்கு தோணும். நமக்கு யாராவது ஒன்றும் செய்யலைன்னா அதுக்கும் நமக்கு தோணும். ஆனால் பாருங்கள், இங்கே பார்க்கும்போது ஈசாக்கு தனக்கான ஒரு அவங்க ஆபிரகாமுடைய ஊற்றை தான் அவர் என்ன பண்ணுறாரு, கிணற தான் என்ன பண்ணுறாரு, தோண்டி எடுக்கிறாரு. ஆனாலும் அதை யாரோ ஒருத்தர் வந்து அபகரிக்கிறாங்க அவர்கிட்ட. தடவை செஞ்சாங்க, ஓகே, தெரியாமல் செஞ்சுட்டாங்க. ஒரு தடவை இடித்தா தெரியாமல் பண்ணிட்டாங்க நம்ம சொல்லுவோம். 2வது தடவை இடித்தாங்கன்னா என்னடா திரும்ப அடிக்க நமக்கு ஒரு டவுட் வரும். 3வது தடவை பண்ணானுங்கன்னா இவனுக்கு சண்டைக்கு தான் வரானுங்க நமக்கு தெரிஞ்சிடும். ஹல்லேலூயா. நம்ம 3வது தடவை வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், வேணுன்ட்டு பண்ணுறாங்களா வேணாமல் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் ஈசாக்கு பாருங்க, இடியிலே என்ன பண்ணிட்டாரு, எனக்கு வேண்டாம் நீனே எடுத்துக்கோ, நான் ஓரமாக போகிறேன் அப்படின்னு அவர் போயிட்டார். ஹல்லேலூயா. 2வது தடவை வந்து வேணுன்ட்டு செய்கிறான்னு தெரியுது, திரும்பவும் ஓரமாக போயிட்டார். ஆனால் ஆண்டவர் பாருங்க, எவ்வளவுக்கு அவரை வந்து நெருக்குனாங்களோ, எவ்வளவுக்கு அவருக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்களோ, அவர் விட்டு கொடுக்கிறவராய் காணப்பட்டார். சமாதானத்தை காத்து கொள்ளுகிறவராய் காணப்பட்டார். விட்டு கொடுத்தவன் வீழ்ந்ததா சரித்திரமே கிடையாதுன்னு நம்ம சொல்லுவோம். ஹல்லேலூயா. விட்டு கொடுக்காதவன் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. தமிழில் ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க, விட்டு கொடுத்தவன் வீழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. அதான் வேதத்தில் blessed are the meek. ஆமென். வேதம் என்ன கூறுகிறது? blessed are the meek. இருதயத்திலே என்னது வாசிங்க? சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அவர்களுக்குன்னே ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். யாருக்கு? விட்டு கொடுக்குறவங்களுக்கு. விட்டு கொடுக்குறவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? பூமியை சுதந்தரித்து கொள்ள. விட்டு கொடுக்காதவங்களுக்கு பூமியை சுதந்தரிக்க முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் விட்டு கொடுக்குறவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய உரிமையாக தான் இருக்கும், உங்களுடைய ரைட்ஸாக தான் இருக்கும், உங்களுக்கான காரணமாக தான் இருக்கும். எல்லாம் ரைட்டு தாங்க, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் உங்கள் சமாதானத்தை காத்து கொள்வதற்காக விட்டு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பூமியை சுதந்தரிக்கிற ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. கிணறு இல்லை, பூமியை. ஹல்லேலூயா. சின்ன பிளாட் இல்லை, பூமியை சுதந்தரித்து கொள்ளுகிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. சரி, நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஒரு விசை எழுந்து நின்று நம்ம கண்களை தேவனை நோக்கி நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஒரு விசை யோசித்து பாருங்க. ஈசாக்கு மனிதர்களுக்காய் விட்டு கொடுக்கும் பொழுதே கர்த்தர் இவ்வளவாய் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய காரியத்திற்காய் விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் லோத்துக்காய் விட்டு கொடுக்கும் பொழுது, தன்னை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஆண்டவருக்காய் உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இத்தனை பேர் ஒரு சின்ன ஒரு கிணறை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு அவன் தன்னை விட்டு கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கேளுங்க இந்த காலை வேளையில். ஆண்டவரே, இது அவன்கிட்ட ஈசாக்கு கிணறை விட்டு கொடுத்தான், நான் என் இருதயத்தை விட்டு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க இந்த காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி சொல்லுவதற்கு? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனுக்கு தோன்றி சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. 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 நீ விட்டு கொடுத்ததுனால நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் எத்தனை பேர் விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க பிரியமானவர்கள். எந்த காரியத்தை நீங்கள் பிடித்து கொண்டு இருக்கிறீங்க, எந்த காரியத்தில் வைராக்கியம் பாராட்டுறீங்க,
பாராட்டி கொண்டு இருக்கிறீங்க, எந்த காரியம் உங்களுக்கு உரிமைன்னு நினைச்சு நீங்க அப்படியே நிலைநிற்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில சொல்லுங்க, ஆண்டவரே நான் அதை விட்டு கொடுக்கிறேன்னு என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருதயத்தை விட்டு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தன் இருதயத்தில் விசுவாசித்து நாவினாலே அறிக்கை செய்கிற மனிதனை கர்த்தர் ஆண்டவர் ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் கூறுகிறது, அவன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ரோமர் 10:9-11 வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் அப்படி கூறுகிறது. ஹல்லேலூயா. அவன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. நீங்க உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்காய் விட்டு கொடுக்கும் பொழுது ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை காத்திருக்கிற நேரமாக இருக்குதா? வேத வசனத்தை எடுத்து தியானியுங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். நடக்காத சாத்தியமில்லாத சூழ்நிலையாக இருக்கிறதா? அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுகிறவர்களாக இருப்போம். let us honor our father and mother. ஹல்லேலூயா. thank you Jesus. இயேசு தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் தன் தாயை கவனிக்கிறவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ, எனக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, எனக்கு எவ்வளோ உலகத்தின் பாவங்கள் எல்லாவற்றையும் நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன், நான் ரொம்ப பிஸின்னு சொல்லாம ஆண்டவர் ஹல்லேலூயா இதோ உன் தாய் என்று சொன்னார், இதோ உன் மகன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. thank you Jesus. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நமக்கு வருகிற நெருக்கம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை எல்லா சூழ்நிலைகளையும் தியானம் பண்ணுகிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருப்போம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. thank you Jesus. இந்த பஞ்ச காலத்தில் ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. விட்டு கொடுக்கிறவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு ஒவ்வொரு முறையும் தனக்கு நேரிட்ட எல்லா சோதனைகளையும் இப்படியா எல்லா கவலைகளையும் இப்படித்தான் மேற்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை ஜெயமாய் முடிந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் அவரோடு கூட இருந்து எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணின தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை வேளையில் அப்படியே நமக்கும் செய்வாராக. ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் அப்பா. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்மெல்லாம் உட்காருவோம்.